Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்ற கான்செப்ட்ஸ்னால் என்ன அண்ட் பேசிக் என்ன அதில் இருக்கிறது அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரு சில ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம இங்கே எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம், ரைட்? ஸோ ரேஷியோ அண்டு ப்ரொபோர்ஷன். ஸோ நம்மளோட அடுத்த கான்செப்ட் இன் குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸில். ஓகே, ரேஷியோ அப்படின்னா என்ன அப்படின்னா ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஸோ ரெண்டு வேரியபிளுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன்ஷிப், அவ்வளோதான். ஸோ 2 ஒரு நம்பர், 3 ஒரு நம்பர்னா 2/3, 4/4 அந்த மாதிரி நம்பர்ஸ் எழுதுறோம்ல. ஸோ தட் இஸ் யுவர் ரேஷியோ, ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். A:B அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோலனை எப்படி படிப்போம்? A:B அப்படின்னு படிப்போம், விச் இஸ் ஈக்குவலன் டு A/B அப்படின்னு நம்ம இதை சொல்லிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் A = 20, B = 10 அப்படின்னா ஸோ இந்த ரேஷியோ A:B நம்ம என்ன பண்ணலாம்? 20:10 அப்படின்னு எழுதலாம், which is nothing but 2:1 அப்படின்னு எழுதுவோம். எப்படி அது? ஸோ A:B னா 20/10 அப்படின்னு எழுதுவோம். ஸோ A:B is nothing but 2:1, ரைட்? பிகாஸ் 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 2/1 which is 2:1. ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு இதோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு நோட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருக்கேன். ஸோ A:B இந்த மாதிரி 4:1 வந்தது அப்படின்னா 2:1 வந்து இந்த மாதிரி 4 இருந்துச்சுன்னா which is equivalent to ஈக்குவல் அப்படின்னு நம்ம எழுதுவோம்ல. ஸோ அதை தான் நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம். 4 வந்ததுன்னா ஈக்குவல் அப்படின்னு மீனிங். ஸோ A:B is equal to C:D அப்படிங்கிறது தான் மீனிங். இதில் A and D இதை கம்பைன் பண்ணிங்கன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். B and Cயை கம்பைன் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து மீன் அப்படின்னு பேசுவோம். இன்கேஸ் உங்களுக்கு கொஸ்டினில் ஒரு ரேஷியோஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் மீன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா மீன்னா B and C ரெண்டையும் கம்பைன் பண்ணுறது வந்து நமக்கு மீன், எக்ஸ்ட்ரீம்ஸ்னா A and Dயை கம்பைன் பண்ணுறது வந்து எக்ஸ்ட்ரீம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ரைட்? தட் இஸ் A/B is equal to C/D அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா, ஏன்னா இங்கே ஈக்குவல் டு, ரைட்? ஸோ ஈக்குவல் டுங்கிறப்ப A/B ஈக்குவல் டு C/Dன்னு எடுப்போம். ஸோ இந்த Dயை இங்கேயும் Bயை இங்கேயும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா AD is equal to BC. ஸோ அதுதான் நம்ம இங்கே ஃபார்மெட்டாக எடுத்துருக்கோம், ரைட்? நெக்ஸ்ட் காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்குது. காம்பவுண்ட்னா சேர்த்துக்கிறது, ஓகே? ஸோ காம்பவுண்ட் ரேஷியோ A:B, C:D, E:F அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன் நம்மளுக்கு. ஸோ இதோட காம்பவுண்ட் ரேஷியோ நம்மளை கண்டுபிடிக்க சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுவோம்னா எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ரேஷியோ. ஸோ ACE is to BDE. ஸோ அதான் ACE எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுறது is to BDF செகண்ட் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுறது. இது ரெண்டோட ரேஷியோஸை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். அதாவது A:B, C:D, E:F அப்படின்னு இருக்குன்னா ஸோ A into C into E the whole divided by B into D into F அப்படின்னு எழுதலாம். ஸோ இதுதான் அங்கே மேலே எழுதுனது. ஸோ A:B என்ன பண்ணுவோம் நம்ம? A/Bன்னு எழுதுவோமா? ஸோ A:B A/B அப்படின்னு எழுதுவோம். சிமிலர்லி ACE is to BDE நம்ம அதை எப்படி எழுதலாம்? ACE divided by BDF, ரைட்? ஸோ இப்படி எழுதுவோம். ஸோ அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன், ரைட்? ஸோ மல்டிப்ளைல இருக்குன்னா they are same, ரைட்? தட்ஸ் இட். தென் அதுதான் நம்ம இங்கே எழுதுகிறோம். ஸோ ACE divided by BDF which is nothing but ACE is to BDF. இதுதான் வந்து நம்மளுக்கு காம்பவுண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். 3 ரேஷியோ நம்ம காம்பவுண்ட் பண்ணி பேசுறதுனா இப்படி தான் எழுதுவோம், ஓகே? தட்ஸ் இட். தென் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணுவோம். ABC அது கொடுத்துட்டு A:B:C எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்கலாம், ஓகே? ஸோ இப்போ ப்ராப்ளம் 1 என்னன்னு பாருங்கள். இஃப் A:B is equal to 2:3 and B:C equal to 3:4 then find A:B:C இந்த வேல்யூ என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகே? அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்கன்னா இப்போ ரெண்டோட B வேல்யூவும் சேமாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஸோ அதை நம்ம சேமாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ப்ரொசீட் பண்ண வேண்டியதான். அதுதான் நம்மளுக்கு கொஸ்டினோட வே, ஓகே? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கிவன் எழுதிக்கிறேன். A:B equal to 2:3 இது வந்து நம்மளுக்கு கிவன். அடுத்து B:C வந்து நமக்கு என்னது? 3:4 இதுவுமே நம்மளுக்கு வந்து என்ன? கிவன். இது ரெண்டும் கொடுத்துட்டாங்க. அடுத்து நான் என்ன பண்ணணும்? டு ஃபைண்ட் A:B:C இது நான் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ என்ன ப்ரொசீஜர் அப்படின்னா டு ஃபைண்ட் A அதுக்கு நான் என்ன ப்ரொசீஜர்ன்றதை இனிஷியலாக ஃபஸ்ட் ப்ராப்ளம்ன்றதால அந்த ப்ரொசீஜர் என்னன்றதை சொல்லியிருக்கேன். பட் டேரெக்டாக நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, ஓகே? ஸோ அப்போ நான் இதில் A ஃபைன் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்? இந்த காம்பவுண்ட் ரேஷியோவில் A ஃபைன் பண்ணுறதுக்கு we have to multiply A in the first ratio
and B in the second ratio. ஸோ இதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இந்த ரேஷியோ ஃபஸ்ட்டு ரேஷியோ இருக்குல்ல அந்த ஏபி அது கூட ஏவையும் செகண்டு கூட பியும் நான் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது ஏ இன்ட்டு பி பண்ண போகிறேன். சிமிலர்லி டு ஃபைண்ட் பி கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா we have to multiply B in the first ratio and B in the second ratio. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிக்கிறோம். பட் இதை வந்து நான் ப்ரொசீஜர் ப்ராப்ளம் போடுறப்ப கீழே சொல்யூஷன் எழுதுறப்ப ஈஸியாக புரியும். டு ஃபைண்ட் சி ஃபைண்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா பி இன் தி ஃபஸ்ட் ரேஷியோ அண்ட் சி இன் தி செகண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ரைட், இது ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் கீழே நான் பேசுகிறப்ப சொல்கிறேன் பாருங்கள். இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் ஆரோ டயக்ராம். ஸோ ஏஸ் டு பின்னு இருக்கா. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணணும், ஏவை பி கூட மல்டிப்ளை பண்ணுறேன் அண்டு பிஏ திரும்ப பி கூட மல்டிப்ளை பண்ணுறேன் பி ஃபைன் பண்ணுறதுக்கு. அந்த பிஏ சி கூட மல்டிப்ளை பண்ணுறேன். இதை தான் மேலே நான் 3 விஷயமா சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தேன், மல்டிப்ளை ஏ டு செகண்ட் ரேஷியோ பி அது கூட, அடுத்து பிஏ பி கூட, சிஏ பி கூட திரும்ப, அதுதான் நான் இங்கே சொல்லியிருக்கேன். பி இன் தி ஃபஸ்ட்டு அண்ட் சி இன் தி செகண்டு. ஸோ அப்போ பி இன் தி ஃபஸ்ட்டு அண்ட் சி இன் தி செகண்டு, இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ ஆரோ பாருங்கள், இப்படி வந்து இங்கேருந்து இங்கே வரணும். ஏ இஸ் டு பி, பி இஸ் டு பி, பி இஸ் டு சி இப்படி வரணும். இங்கே வந்து இப்படி போய் இப்படி வரணும் ஆரோ. ஸோ அதுதான் நம்மளுக்கு ப்ரொசீஜர். இங்கே வந்து இப்படி போய் இப்படி வரணும். ஸோ ஏவை பி கூட மல்டிப்ளை பண்ணுறோம், பிஏ திரும்ப பி கூட மல்டிப்ளை பண்ணி ஸோ காமன் ரேஷியோ கொண்டு வர போகிறோம். ஸோ அதான் ப்ரொசீஜர். இப்போ ஏ இஸ் டு பியோட ஆன்சர் என்ன, 2:3. அதே மாதிரியே பி இஸ் டு சியோட ஆன்சர் என்ன, 3:4. அப்போ 2 into 3, 3 into 3, 3 into 4 அவ்வளோதான். அதுதான் ஏ இஸ் டு பி இஸ் டு சியோட ஆன்சர். ஸோ என்ன பண்ணுறோம், 2 into 3 ஃபர்ஸ்ட் வேல்யூ எழுதியாச்சு. இஸ் டு இது என்ன 3 into 3 செகண்ட் வேல்யூ, இஸ் டு 3 into 4 தேர்ட் வேல்யூ அவ்வளோதான். அப்போ 2 into 3 என்ன 6, 3 into 3 9, 3 into 4 12. ஸோ அப்போ ஆன்சர் என்ன 6:9:12. ஸோ அப்போ இது வந்து என்ன எல்லாமே 3 டேபிளோட மல்டிபிளாக இருக்குது. அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி இஸ் நத்திங் பட் 2:3:4 அவ்வளோதான் ஆன்சர் ஓவர். ஓகே, ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணோம், ரேஷியோ கண்டுபிடிக்கணும். இந்த ஆரோ மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏபி பிபி சி. ஸோ இங்கேருந்து இங்கே வரணும் மல்டிப்ளை, இங்கேருந்து இங்கே மல்டிப்ளிகேஷன், இங்கேருந்து இங்கே மல்டிப்ளிகேஷன், அவ்வளோதான் முடிஞ்சு. ஏ இஸ் டு பி இஸ் டு சி. ஓகே, தென் ப்ராப்ளம் 2 என்ன சேம், பட் ஏ இஸ் டு பி இஸ் டு சி கேட்கல. ஏ இஸ் டு பி கொடுத்துட்டாங்க 3:4 அப்படின்னு, அண்டு பி இஸ் டு சி கொடுத்துட்டாங்க 8:9 அப்படின்னு. ஸோ நம்மளுக்கு கொஸ்டின் என்ன அப்படின்னா ஃபைண்ட் ஏ இஸ் டு சி என்னன்னு கேள்வி. அப்போ ஏ இஸ் டு சி கண்டுபிடிக்கணும்னாலும் ஃபஸ்ட்டு ஸ்டெப் எனக்கு என்ன அப்படின்னா ஏ இஸ் டு பி இஸ் டு சி கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ஏசியோட ரேஷியோ என்ன ஆர் ஏபியோட ரேஷியோ என்ன அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா ப்ராப்ளம் ஓவர். ரைட், ரெண்டும் காமனாக வரணும், அதுதான் நம்மளுக்கு ஐடியா. ஓகே, காமனாக வந்துடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. ஓகே, தென் இங்கே கூட இந்த கொஸ்டினில் நமக்கு பி ரேஷியோ காமனாக தான் இருக்குங்க. ஆக்சுவலி காமனாக இருக்கப்போ நம்ம டேரெக்டாகவே ஈக்குவேட் பண்ணியிருக்கலாம் 2:3:4 அப்படின்னு. ஸோ அதுதான் நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சராகவே வந்திருக்கும் பாருங்கள். பி காமனாக இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை. பி காமனாக இல்லைன்னா இதுதான் ப்ரொசீஜர். இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணி இங்கேருந்து இதை போய் இங்கேருந்து இது வந்தீங்கன்னா காமனாக வரும். ரைட், அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ காமனாக இல்லாத பட்சத்தில் we have to யூஸ் திஸ் கான்செப்ட். இருக்கிறப்பையும் நம்ம யூஸ் பண்ணாலும் we'll get the same answer. அதுதான் இங்கே நமக்கு வந்திருக்குது. பட் இங்கே நமக்கு பி காமன் தான். ஸோ டேரெக்டாக கூட நம்ம எழுதிருக்கலாம். பட் இங்கே பாருங்கள் பி காமன் இல்லை. இங்கே 4 இருக்குது, இங்கே 8 இருக்குது. அப்போ பி காமன் இல்லை. ஸோ நம்ம மேலே பேசினா அதே ப்ரொசீஜரை பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு we have to find A is to B is to C, அதுதான் சொன்னேன். ஸோ அப்போ A is to B is to C ஃபைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் A is to C நம்ம போக முடியும். அப்போ A is to B என்ன கொடுத்துருக்காங்க 3:4. அடுத்து B is to C என்ன கொடுத்துருக்காங்க 8:9. ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணணும். அப்போ A into B அதாவது 3 into 8. ஸோ 3 into 8 தான் என்னோட, அதாவது A is to B is to Cயில் ஃபஸ்ட்டு ரேஷியோ எனக்கு என்னது, இது ரெண்டை மல்டிப்ளை பண்ணுறது, தட் இஸ் 3 into 8. அடுத்து என்ன பண்ணணும், பிஏ கிராஸ் மல்டிப்ளை, B into B. ரைட், இங்கேருந்து இங்கே போகணும். ஸோ அப்போ அடுத்து 8 into 4. ரைட்டா. ஸோ அப்போ இந்த ரேஷியோ வந்து எனக்கு என்ன 8 into 4 is to. ஸோ அடுத்து தேர்ட் என்ன பண்ணணும், B is to C வரணுமா. ஸோ அப்போ B into C இந்த ரேஷியோ. அப்போ 4 into 9. ரைட், ஸோ இங்கே போயாச்சு. அடுத்து B is to C, தட் இஸ் 4 into 9 முடிஞ்சுது. அப்போ 3 8s are என்ன 24, 8 4s are 32, 4 9s are 36 முடிஞ்சது. அப்போ 24 32 36 எல்லாமே வந்து என்ன 6 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா, சாரி 4 டேபிளில் டிவிசிபிள் ஆகுமா. ஸோ 4 6 are 24, 8 4s are 32, 9 4s are 36. அப்போ 6:8:9 இதுதான் வந்து A is to B is to C ஓட ரேஷியோ. ரைட், ஸோ நம்மளுக்கு கேள்வி என்ன,
A is to C. அப்போ இந்த மாதிரி நம்ம ஈக்குவேட் பண்ணுறோன்னா ஒரு வேல்யூவும் ஈக்குவேட் பண்ணிக்கலாம். அப்போ இங்கே A வேல்யூ என்னென்னா இந்த ஃபர்ஸ்ட்டில் இருக்க நம்பர் 6, B வேல்யூ என்னென்னா இங்கே செகண்டில் இருக்க நம்பர் 8, C வேல்யூ என்னென்னா இங்கே தேர்டில் இருக்க நம்பர் 9. அப்போ இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 6:9 அப்படின்னு வரும். ஏன்னா A is to C கேட்டிருக்காங்க. அப்போ 6, 9 இதை மட்டும் கம்பைன் பண்ணால் போதும். ஸோ அப்போ A is to C is nothing but 2:3. அவ்வளோதான் இந்த ஆன்சர் ஓவர். ரைட். ஸோ இப்போ இதே கொஸ்டின் இப்போ நம்ம A is to B என்ன வரும்னு பாருங்களேன். ஸோ A is to B என்ன 6:8ன்னு வருமா? ஸோ ரெண்டுமே 2 டேபிளில் கேன்சல் ஆகுமா? அப்போ 3:4. ரைட். இதுதான் நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். A is to B யோட ஆன்சர் 3:4. அப்போ கரெக்டாக இருக்குது. சிமிலர்லி B is to C பண்ணி பாருங்கள் என்ன வரும்? ஸோ B is to C பண்ணிங்கன்னா B வேல்யூ 8, ஸோ 8:9. ஸோ அப்போ இதோட ஆன்சர் 8:9. கொஸ்டின்லேயே அதுதான் கொடுத்துருக்காங்க 8:9. ஸோ நோ ப்ராப்ளம், நம்ம கரெக்டாக தான் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் விஷயம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராப்ளம். ரைட். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஜஸ்ட்டு பேசிக்ஸ் என்ன இருக்குது அண்ட் A is to B is to C எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்கேஸ் AB BC கொடுத்துட்டாங்க அப்படின்னா. ஓகே. ஸோ அதிலிருந்து அகைன் A is to C கேட்டாலும் நம்ம போடலாம். ரைட். இல்லை வேறு ஏதாவது ரேஷியோ இப்போ A is to C கொடுத்துட்டு B is to C கேட்குறாங்க, எப்படி கொடுத்தாலும் நம்ம இதை சால்வ் பண்ணலாம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ அப்கமிங் வீடியோவில் நம்ம இதை பேஸ் பண்ணி இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதாவது மொத்தமாக கம்பைன் பண்ணி எப்படி நான் ஃபைன் பண்ணுவேன், ஸோ A is to B is to C is to D வரைக்கும் எப்படி போடுறது, இப்போ நம்ம 3 ரேஷியோ மட்டும் கம்பைன் பண்ணுறோம், A is to B is to C மட்டும், கூட Dன்னு இன்னொன்று சேர்ந்தா என்ன பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். ரைட். ஸோ தட்ஸ் ஆல். Thank you. Remaining things we'll see in the